அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் த விஸ்டம் பிரிட்ஜுங்கிற இந்த புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புத்தகம் இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஆனால் நமக்கு படிக்கிறதுக்கான நேரமோ சூழ்நிலையோ நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கலாம். அதனால் நாம் இந்த புத்தகத்தை அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோவாக போட போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எப்போல்லாம் நேரம் கிடைக்குமோ ட்ராவல் டயத்தில் கூட கேட்டு இதனுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்றைய காலகட்டத்துக்கு இது ஒரு அவசியமான ஒரு புத்தகமாக இருக்குது. கோல்டன் அவார்டு வின் பண்ண ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய ரைட்டர் யாருன்னா கமலேஷ் பட்டேல் தாஜி அப்படிங்கிறவர். இவர் ஹார்ட்ஃபுல்னஸோட குளோபல் கைடாக இருக்கார். அதனுடைய அட்டையில் பின்பக்கம் அவருடைய படம் போடப்பட்டிருக்கு. இந்த விஸ்டம் பிரிட்ஜ் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த புத்தகத்துக்கான புகழுரையாக நிறைய அறிஞர்கள் புகழுரை எழுதியிருக்காங்க. அதாவது இந்த புத்தகத்தை அவங்க படித்து தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி இது எந்த அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம பார்க்கலாம். முதல் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குழந்தை வளர்ப்பு இன்றைய காலகட்டத்தில் சவாலான ஒன்றா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த விஸ்டம் பிரிட்ஜ் அப்படிங்கிற இந்த புத்தகம் பெற்றோர்களுக்கு ரொம்பவே உதவக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைங்களை வழி நடத்துறதுக்கு உதவுறதுக்கு ஏற்ற ஒரு இன்றியமையாத இன்றைய நடைமுறைக்கு ஏற்ற புத்தகம் இந்த விஸ்டம் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு அவங்களுடைய இதயத்தை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் ஏன்னா குடும்பங்கள் ஒன்றிணைந்து வாழ்வதற்குமான ஒரு வழிகாட்டுதலையும் இந்த விஸ்டம் பிரிட்ஜ் அப்படிங்கிற இந்த புத்தகம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டினுடைய கலாச்சார நெறிமுறைகள் நம்பிக்கைகளையும் கொண்டாடும் விதமாக இந்த விஸ்டம் பிரிட்ஜ் அப்படிங்கிற புத்தகம் அமைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னொரு புகழுரை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, என்னுடைய குழந்தைகளை ஏன்னா எதிர்காலத்துக்கு தயார்படுத்துறதுல எனக்கு நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. நான் போராடிக்கிட்டு இருந்தேன். அந்த டயத்தில் எனக்கு இந்த விஸ்டம் பிரிட்ஜுங்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய உத்திகளை நான் பயன்படுத்திய போது எனக்கு குழந்தைகளை பராமரிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை கையாளுறதுக்கு எனக்கு உதவிகரமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாஜியினுடைய இந்த விஸ்டம் பிரிட்ஜ் அப்படிங்கிற புத்தகம் ஏன்னா தாஜி அவருடைய இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து ஏற்படக்கூடிய கருத்துக்களை எல்லாம் கொடுத்துருக்கிறதுனால இது வாழ்க்கையோட பிரச்சனைகளை எதிர்கொள்ள நமக்கு ஒரு தெளிவான நம்பகமான பாதையை கொடுக்கக்கூடிய புத்தகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகம் ஒரு ஞான முத்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த புத்தகம் எல்லா குடும்பங்களுக்குமான ஒரு பரிசு. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கதைகள் சிந்தனைகள் எல்லா தலைமுறைக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேராசிரியர்கள் இசையமைப்பாளர்கள் நடிகர்கள் எல்லாருமே இதற்கான புகழுரையாக இந்த வார்த்தைகளை எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த புத்தகத்தினுடைய ஒரு முன்னுரை மாதிரி இந்த புத்தகத்தை பற்றின ஒரு தொடக்க உரையாக தாஜி எழுதியிருக்காரு. தாஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அன்பான பெற்றோர்களேன்னு ஆரம்பிக்கிறாரு. பெற்றோர்களேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, பெற்றோர்கள்ங்கிற வார்த்தையை நான் அதாவது அம்மா அப்பாவை மட்டும் குறிக்கக்கூடியது அல்ல, அது குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய அனைவரையும், அதாவது அத்தை மாமா தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா ஆசிரியர்கள் குழந்தைகளை கவனித்து கொள்பவர்கள் இப்படி எல்லாரையும் குறிப்பதற்காக நான் இந்த பெற்றோருங்கிற வார்த்தையை இந்த புத்தகத்தில் பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு குரு ஒரு சீடன் கதையோடு ஆரம்பிக்கிறாரு. ஒரு குரு கிட்ட பயிற்சி பெற்ற சீடன் அந்த குருவை விட்டு வெளியே போகக்கூடிய வெளி உலகத்துக்கு போகக்கூடிய ஒரு காலம் வருது. அப்போது சீடனை அனுப்பி வைக்கிறாரு குரு. கையில் ஒரு விளக்கு, அவனுக்கு தேவையான சாப்பாடை கொடுத்து ஒரு சாயங்கால நேரத்தில் அவனை அனுப்பி வைக்கிறாரு. கொஞ்சம் தூரம் போனதும் சீடனை திருப்பி கூப்பிடுற ஒரு சவுண்டு கேட்குது. அவன் திரும்ப பார்க்குறான். குரு என்ன சொல்கிறாருன்னா, விளக்கை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு திரும்ப அவனை அனுப்பி விட்டுட்டாரு. நீ இப்போது உன்னால் இன்னும் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஏன் அவர் விளக்கை வாங்கணும், எதுக்காக அவனை சாயங்கால நேரத்தில் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அவன் கற்றுக்கிட்ட அவனுக்கு கொடுத்த அந்த பயிற்சியின் மூலமாக இந்த விளக்கை நம்ம வாங்கிக்கிட்டால் அந்த அந்த சீடனுக்கு அக ஒளியின் வழிகாட்டுதல் இருக்கிறத அந்த குருவால் புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஸோ அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அக ஒளியின் வழிகாட்டுதலை அவன் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனால அவர் அந்த விளக்கை வாங்கிட்டு அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தாஜி இந்த கதையை சொல்லியிருக்காங்க. ஸோ பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்ம குழந்தைகள் மீது ரொம்ப அக்கறை செலுத்தி அன்பு செலுத்தி அவங்கள வளர்க்குறோம். நம்மளுடைய பாதுகாப்பு வளையத்திலேயே
வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இப்போ இருக்குது. நான் வந்து கடந்த 40 வருஷங்களா உலகத்துல இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள சந்திச்சிருக்கேன். அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து தியானம் பண்ணியிருக்கேன். அவங்க அவங்க கிட்ட நெறைய விஷயங்கள் நான் வந்து பேசியிருக்கேன். பெற்றோர்கள்கிட்ட இருந்து நெறைய மின்னஞ்சல்களும் கூட எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நெறைய பேர் அவங்களுடைய மகிழ்ச்சிய எனக்கிட்ட பகிர்ந்துக்கிருவாங்க. நெறைய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய பிரச்சனைகளையும் வந்து என்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறாங்க மின்னஞ்சல் மூலமா. அதாவது திருமண பந்தத்தில பிரச்சனை ஏற்படுறது, போதைப் பொருளுக்கு என் பையன் ஆளாயிட்டான். அந்த மாதிரி குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள பெற்றோர்கள் நெறைய சொல்றாங்க. இந்த மாரி பிரச்சனைகள் ஏற்படும் பொழுதெல்லாம், அ அதாவது பெற்றோர்களுக்கு என்னன்னா, மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாயிருது. அவங்க வந்து அவங்களையே குற்றம் சொல்லிக்கிறாங்க. அதாவது என்னால தான் என்னுடைய குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ஆயிருச்சு. நான் தான் சரியா வளர்க்கல. அந்த மாதிரி வந்து நெனச்சுக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ இந்த நிலையை எல்லாம் எப்படி நம்ம வந்து சரி பண்ண முடியும்? அப்படின்னு யோசிக்கும்போது நான் நெறைய விஷயங்கள வந்து உளவியலாளர்கள், கல்வியாளர்கள்ட்டலாம் வந்து நெறைய உரையாடல்கள்லாம் பண்ணேன். அ இந்த புத்தகம் எழுதுறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் தாத்தாவா ஆனபோது, இத எப்படியாச்சும் எல்லாருக்கும் பகிர்ந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் எனக்குள்ள வந்துச்சு. அதற்கப்புறம் இந்த பெருந்தொற்று கோவிடுங்கிற 19ங்கிற இந்த பெருந்தொற்று வந்து வர ஆரம்பிச்சுச்சு. அதில நெறைய குழந்தைகள் அவங்களுடைய அப்பா, அம்மா, குடும்பத்தை வந்து இழந்து நெறைய வந்து கஷ்டப்பட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச குழந்தைகள் கூட அந்த மாரி கஷ்டப்பட்ட குழந்தைகளையும் நான் வந்து வளர்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்றாரு. இந்த பெருந்தொற்றோட பின்னணியில இதனுடைய அவசியத்த நான் அதிகம் உணர்ந்ததால, நான் இந்த புத்தகத்தை வந்து எழுத ஆரம்பிச்சேன். இந்த குழந்தை வளர்ப்போட முக்கியத்துவம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனால தான், நான் வந்து இந்த புத்தகத்தை வந்து எழுத ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறத வந்து சொல்றார். பெற்றோர்களுக்கு வந்து சிறந்த முறையில வந்து வளர்க்குறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஏன்னா, பக்கபலம் மட்டும் தான் வந்து தேவை அப்படின்னு வந்து தாஜி வந்து சொல்றாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்துட்டு ஏன்னா, அ முந்தி இருந்த வீட்டுச் சூழல விட வேறுபட்ட ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. நாமளுக்கெல்லாம் நம்ம குழந்தைகள காட்டிலும் சிறு வயதில தாத்தா, பாட்டி இப்படி பெரியவங்க கிட்டலாம் இருந்தோம். அவங்க கிட்ட கதைகள் எல்லாம் நம்ம கேட்டு படிச்சிருப்போம். ஸோ இந்த மாரி சூழ்நிலை வந்து நமக்கெல்லாம் கிடைச்சது. ஆனா, இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இல்ல. குழந்தை வந்து உருவானதிலிருந்தே பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு இருக்கை அதாவது இருக்கைய அரேஞ்ச் பண்ணுறது, அவங்க ரூமை தயார்படுத்துறது, ஸோ எங்கெல்லாம் உட்கார வைக்கணும், அவங்களுக்கு சக்கரை நாற்காலி வாங்குறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அக்கறை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. புதுசாக குழந்தை பிறந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து தாய்மார்கள் வந்து குறிப்பாக தாய்மார்கள் வந்து அந்த குழந்தை வளர்ப்பில் போதிய உதவி அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல, முன் அனுபவம் இல்லை. அதனால வந்து அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. பக்கத்தில் யாரும் தாத்தா பாட்டி எல்லாம் முந்தி இருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இதனால வந்துட்டு என்னன்னா, முன்ன இருந்ததை விட பெற்றோர்கள் வந்து தங்கள் குழந்தைகளோட வாழ்க்கையில் ரொம்ப கவனத்தோடையும் தீவிரமாகவும் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது குழந்தைங்களை வந்து தயார்படுத்துறது, அடுத்த அடுத்த கட்டத்துக்கு அவனை வந்து கொண்டுட்டு போகிறதுக்கு தயார்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு அக்கறையை வந்து அவங்க செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைக்கு லீவ் விட்டுட்டாலே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஏதாச்சும் ஒரு பயிற்சி வகுப்பில் சேர்த்து விட்டு அவனை வந்து பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 5ஆம் வகுப்பு படிக்கும்போதே வந்துட்டு ஏன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் வந்து செய்ய தொடங்கிடுறாங்க. அந்த குழந்தைக்கு செய்ய தொடங்குது. ஆனால் எத்தனை குழந்தைங்களுக்கு அந்த வயசில் அவனுடைய உணர்ச்சி ரீதியான ப்ரோக்ராமிங் பற்றி தெரியுது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குதுன்னு வந்து சொல்கிறாரு. அவனுடைய உணர்ச்சி ரீதியான பிரச்சனைகள் பற்றி அவனுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத வந்து ஒரு கேள்விக்குறியாக வைக்கிறாரு. நம்ம வந்து குழந்தைகளை ஐஐடி, ஐஐஎம் இந்த மாதிரி இதில் சேர்க்கறதுக்கான ஒரு தயார்படுத்துதலை தான் வந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு திட்டமிட்டபடி செயல்படணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் குழந்தையோட உள்முக வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கான ஏதாவது நம்ம முயற்சி செய்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வியும் இது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அவனுடைய உள்முக வளர்ச்சிக்கான விஷயங்களை நம்ம செய்ய தவறிடுறோம் தயார்படுத்துதல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த குழந்தைங்களை தயார்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, உலகத்தில் நல்ல முறையில் வாழ்க்கையை நடத்துறதுக்கு எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வை வந்து குழந்தைகளுக்கு கற்பிக்கிறது தான் வந்துட்டு ஏன்னா தயார்படுத்துதல் அப்படிங்கிறது. அதாவது தினசரி வாழ்க்கையில் அவை இதை வந்து பயன்படுத்தணும்.
இதுதான் தயார்படுத்துதல் அப்படிங்கிறது. ஆனால் இதையும் விட ஒரு மேலான ஒரு விஷயம் இருக்கிறதா சொல்கிறாரு. அது என்னன்னா அக்கறை காட்டுவது அப்படிங்கிறாரு. அதாவது அக்கறை காட்டுவது அப்படிங்கிறது என்னன்னா ஆன்மீக ரீதியாக, மன ரீதியாக, உணர்வு ரீதியாக, உடல் ரீதியாக குழந்தையை வளர்க்குறது. இதுதான் வந்துட்டு என்னென்னா அக்கறை காட்டுவது அப்படிங்கிறாரு. இந்த தயார்படுத்துதல் அப்படிங்கிறதுல நம்ம என்ன செய்வோமா, அதாவது இன்னும் நிறைய செய்யணும், இந்த இதில் இது கிடச்சிருச்சுன்னா அவனுக்கு இன்னும் கிடைக்கணும், இன்னும் நிறைய செய்யணும் நோக்கி அது வந்து அந்த அக்கறை காட்டுவது அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக, மன ரீதியாக, உணர்வு மற்றும் உடல் ரீதியாக குழந்தைங்களை பேணி வளர்க்குறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது. இந்த தயார்படுத்துதல் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளை வந்து இன்னும் நிறைய செய்யணும்னு தோண வச்சுக்கிட்டே இருக்குமா. அக்கறை காட்டுவது அப்படிங்கிறது என்ன செய்யுமா, எது தேவையோ அதை மட்டும் செய்கிறதுக்கான வழிகாட்டுதலை பெற்றோர்களுக்கு கொடுக்குமா. ஸோ இந்த அக்கறை காட்டுவது தான் உண்மையான தயார்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தயார்படுத்துதலுக்கு நமக்கு தேவை விவேகம் அப்படின்னு சொல்லி தாஜி வந்து சொல்லியிருக்காரு.